வாழ்க வளமுடன். நான் வந்து கடல் பாசி புட்டிங் செய்ய போகிறேன். அகரகாரா சொல்லுவாங்க. இது சைனா கிராஸு இங்கிலீஷில். இது வந்து எல்லா மால்லையும் கிடைக்கும். கடல் பாசி இது வந்து உடம்புக்கு நல்லது. இப்போ வெய்ய நாளில் அவங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து புட்டிங் செஞ்சு கொடுக்கலாம், ஜெல்லு செய்யலாம். இதில் இது தேவையானது வந்து நான் இந்த கிளாஸால் 2 கிளாஸு பால் எடுத்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 கிளாஸு 1/4 லிட்டரு கிளாஸ். இது நான் 1/2 லிட்டரு பால் அடுப்பில் வச்சுருக்கேன். 1/2 லிட்டரு பாலுக்கு வந்து இது வந்து ஒரு 5 கிராம் போட்டுக்கிட்டால் போதும். சைனா கிராஸு இங்கே பாருங்கள், ஒரு 5 கிராமு. சர்க்கரை வந்து உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க, இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். இதில் வந்து ஏலக்காய் பொடி 1/4 ஸ்பூன் வச்சுருக்கேன். பாதாம் பிஸ்தாவும் நான் வந்து நுணுக்கி வச்சுருக்கிறேன் அம்மியில். இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அடித்து வச்சுக்கலாம். நம்ம இந்த பால் காயிற வரைக்கும் நம்ம வந்து இந்த சைனா கிராஸை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நம்ம அது வரைக்கும் பாலை காய்ச்சிடலாம். பால் வந்து ஆடை விழாமல் கிண்டிக்குங்க. இந்த கடல் பாசி வந்து நம்ம உடம்புக்குலாம் நல்லது. வெய்ய நாளுக்கு சாப்பிட்லாம். நல்லா ஐஸ்கிரீமில், சர்பத்தில், அது எல்லாத்துலேயும் போடலாம், ஜூஸில்லாம். இது வந்து ஜெல்லு வந்து நம்ம கடையில் விற்கிறது வந்து வாங்கி கொடுக்காம நம்ம இதை வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. பால் இல்லாமல் வெறும் தண்ணி வச்சு காய்ச்சி ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஜெல்லு கொடுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன கலர் வேணும், பச்சை கலரு, நீல கலரு, எல்லோ கலரு சேர்த்துக்கலாம். பால் காய்ஞ்சதும் நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம இப்போ சைனா கிராஸ் ஊற வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சி அதில் ஊற்றிடலாம் பாலில். இந்த பாருங்க, இப்போ பால் வந்து நல்லா கொதிக்குது. நம்ம வந்து பாலை இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு நம்ம இது சைனா கிராஸ் வச்சிடலாம். இதில் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. கரையிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நம்ம இந்த பாலுக்கு தேவையான அளவுக்கு நான் சீனி போட்டுறேன், கரைஞ்சிரும். நம்ம உங்களுக்கு எம்மா சீனி வேணுமோ அம்மா சீனி போட்டுக்கலாம். நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இதை பாருங்க, நல்லா கரைஞ்சிருக்கும் உங்களுக்கு சீக்கிரமாக. நடுவில் நீங்கள் வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, நல்லா கரைஞ்சிரும். இங்கே பாருங்கள், இந்த கடல் பாசி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. பாருங்க, நல்லா கரையுது பாருங்கள், நல்லா கரைஞ்சிச்சு. நம்ம பாலில் இப்போ காய்ச்சின பாலில் வந்து இதை சேர்த்துட போகிறோம். நம்ம ஏற்கனவே பாலில் வந்து நம்ம சீனிலாம் போட்டுட்டோம். இதில் வந்து மண்ணெலாம் இருக்கும், தூசி ஏதாவது இருக்கும். நம்ம இதை வந்து வடிகட்டி தான் ஊற்றணும். பாலில் ஒரு வடிகட்டியால் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாலில் கலந்துக்கலாம். நம்ம ஒரு துணியால் இதை பிடிச்சிக்கலாம். பிடிச்சி இதை ஊற்றிடலாம், வடிகட்டிலாம். இதை பாருங்கள், இப்போ நம்ம ஆற வச்சு வந்து கடல் பாசி வந்து இதில் வடிகட்டிட்டோம். வடிகட்டி நல்லா கிண்டிடுங்க. கிண்டிட்டு இதுமாரி ஒரு பிளேட்டில் நம்ம ஊற்றி ஆற வச்சிடலாம். ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜரில் வைக்க வேணாம், ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 மணி நேரம் வச்சுக்கலாம். நல்லா கூலிங்காக இருக்கும். இது மாதிரி தட்டில் வந்து ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடியில் போட்டுடலாம். ஏலக்காய் பொடி இப்போ கொஞ்சம் ஆறின போகிற நம்ம வந்து இந்த பாதாம் பிஸ்தாலாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும்.
பால் நல்லா ஆறிடுச்சு. நம்ம வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 4 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரம் அவங்க ஃப்ரிட்ஜுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். வச்சு எடுத்துகிட்டு நம்ம இந்த பாதாம் பயிரெலாம் போட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து 2 மணி நேரம் வச்சுக்கலாம், 3 மணி நேரம் அவங்கவுங்க ஃப்ரிட்ஜுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம கத்தியால் போட்டுக்கோங்க. இந்த பாருங்க அழகாக வருது நல்லா. இப்போ வந்து உங்களுக்கு நான் நுணுக்கி வச்சுக்கிறத இந்த பாருங்க உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். பாதாம் பிஸ்தா அதெல்லாம் நம்ம இதில் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு எது வேணும் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வருது பாருங்க. பாருங்க இப்படி இருக்கும் கேக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கடலை பாசி புட்டிங்க நல்லா சூப்பராக வந்திருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.